தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் தேர்ச்சி விகிதம் மோசமாக உள்ளது. கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதம் 1% முதல் 5% என்ற நிலைக்கே சென்றுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள கல்லூரியில் தேர்ச்சி 0 இருப்பது தமிழக கல்வித்துறையின் தற்போதைய நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் உள்ளது. மொத்தம் 291 கல்லூரிகளில் வெறும் 40 கல்லூரிகளே 10%க்கும் மேல் தேர்ச்சி பெற்றுள்ளன. இதற்கு பல கல்லூரிகளில் தகுதியான ஆசிரியர்களும் உள்கட்டமைப்பும் இல்லாதது முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. கிராமப்புற கல்லூரிகள் நகர்ப்புறங்களுக்கு சமமாக கற்பிக்க முடியாமல் தவிக்கின்றன. அரசியல் தலையீடு காரணமாக தரமற்ற கல்லூரிகளை நீக்க முடியாமல் உள்ளதால் மாணவர்களுக்கு முறையான வழிகாட்டல் மற்றும் தரமான கல்வி கொடுப்பதில் சிக்கல் உள்ளதாக பேராசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக கல்வித்துறையின் இந்த அவல நிலை முறையான கல்வி வழிகாட்டுதல், தரமான கற்பித்தல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் அவசியத்தை உணர்த்துகிறது. ஆனால் ஸ்டாலின் அரசு உடனடியாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகத்தின் பொறியியல் கல்வி பாதாளத்திற்கு செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பது உறுதி.